தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக மாறிட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. நல்லாட்சினா எடப்பாடியார்தான். தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக மாறிட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. நல்லாட்சினா எடப்பாடியார்தான். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக கொண்டுவரப்பட்ட கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த அனைவருக்கும் தமிழக முதல்வராக என்னுடைய நன்றி. பாஜக இனி நாடு முழுக்க பெறப்போகும் தோல்விகளுக்கான தொடக்கம் இது. இந்தியாவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி உயர்வாக பேசுகிறது. நம் வெற்றி தொடரட்டும் என பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளபக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், தேர்தல் நேரத்தில் திசை திருப்பல்கள் நடப்பது ஒன்றும் புதிதன்று. திசை திருப்பும் முன்னேற்ற கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. ஏப்ரல் 23 அன்றே ஊழல் சக்திகள் மட்டுமல்லாது மற்றும் பலருடன் பாசிச சக்திகளும் விசில் புயலில் வீழ்வது உறுதி. இந்த வேடதாரிகளை நம்பாமல் விழிப்புடன் இருப்போம், வெல்வோம், வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம் என பதிவிட்டுள்ளார். மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா தோற்கடிக்கப்பட்டது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழகம் தனது அரசியல் பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு பிரதமர் வழங்கிய பொன்னான வாய்ப்பை இழந்துவிட்டோம். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்துள்ளீர்கள். கூடுதலாக 20 எம்பிக்களை பெறும் வாய்ப்பை தமிழ்நாடு இழந்துவிட்டது என்றார். திருவள்ளூர் மாவட்டம் பெருஞ்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், ஒரு காலத்தில் திமுகவுக்கு இணையாக இருந்த கட்சி அதிமுக தற்போது பாஜகவின் முகமூடி போன்ற கட்சியாக உள்ளது. மோடி, அமித்ஷா உத்தரவை செயல்படுத்தும் ஒருவரை தமிழ்நாட்டின் முதல்வராக்க பாஜக நினைக்கிறது. டெல்லியிடம் சரணடையும் முதல்வர் வேண்டுமா? பாஜகவினர் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள பார்க்கிறார்கள் என்றார். ஹவுராவில் உள்ள உளுபெரியா என்ற இடத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று மம்தா பானர்ஜி பேசினார். அப்போது அவர் கூறுகையில், பாஜகவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. நாம் பாஜகவை வீழ்த்திவிட்டோம். பாஜக தலைவர்கள் டெலிமினேஷனை விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நாட்டை பிரிக்க விரும்புகிறார்கள். பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க நாம் ஒரு மசோதாவை கொண்டுவர தேவையில்லை என்றார். இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுகிறது என ஈரான் தெரிவித்தது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதால் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். சீனாவில் நடைபெறவுள்ள எனது சந்திப்பு ஒரு சிறப்புமிக்கதாகவும் வரலாற்று சிறப்புமிக்கதாகவும் அமையும். அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இருப்பதை அவருடன் எதிர்பார்க்கிறேன். பல சாதனைகள் நிகழ்த்தப்படும் எனவும் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 போட்டியின் போது இந்திய மகளிர் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இந்தியாவிற்காக அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற புதிய வரலாற்று சாதனையை படைத்தார். அவர் ஒரு ரன் எடுத்தபோது ரோஹித் சர்மாவின் வாழ்நாள் சாதனையான 400-631 ரன்களை கடந்தார். ஸ்மிருதி மந்தனா T20 போட்டிகளில் 400-644 ரன் எடுத்துள்ளார். ஸ்டட்கார்ட் ஓபன் டென்னிஸ் தொடர் ஜெர்மனியில் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த காலிறுதியில் போலந்தின் இகா ஸ்வியாடெக் ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரீவாவை சந்தித்தார். முதல் செட்டை 3-6 என இழந்த ஆண்ட்ரீவா அதிரடியாக ஆடி அடுத்த 2 செட்களை 6-4, 6-3 என்ற வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். நம்பர் 3 வீராங்கனையான இகா ஸ்வியாடெக் தொடரில் இருந்து வெளியேறினார்.